رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம் தஸ்லிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நிராகரிப்பவர்கள் எதை பற்றி தர்க்கம் செய்வார்கள்? இதுக்கான ஆன்சர் அல்லாஹ்வின் வசனங்களை பற்றி. உலகில் மனிதனை படைத்த நோக்கமே படைத்த இறைவனை வணங்குவதற்காக தான். ஆனால் மனிதன் தான் எதற்காக பிறந்தோம் என்பதையே மறந்து உலக ஆசைகளில் இன்பங்களில் மூழ்கி விடுகின்றான். படைத்த இறைவனை மறந்து விடுகின்றான். உயிர் உள்ளவரை தான் உலக இன்பம், அதற்கு பிறகு என்ன ஆகும் என சற்று சிந்தித்தால் இந்த உலக ஆசை அவனுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. மனிதன் ஒழுக்கமாக நல்ல முறையில் வாழ்வதற்கும் மறுமையில் நல்ல நிலைமை அடைவதற்கும் இறைவனை நினைவு கூர்வது அவசியம். இறைவனை நினைவு கூர்வதன் மூலமாக மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. தனிமையில் அல்லாஹ்வை நினைக்கும் போது நாளை மறுமையில் நிழலே இல்லாத கடுமையான வெப்பத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் நமக்கு அரவணைப்பு கிடைக்கின்றது. இம்மை மற்றும் மறுமை ஈருலக வெற்றியும் இந்த திக்கர் என்னும் இறை நினைவில் தான் உள்ளது. அந்த வகையில் மிக சுலபமான ஒரு 4 திக்கர்களை தான் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். தினமும் இந்த 4 திக்கர்களை நீங்கள் ஓதி வந்தால் போதும், பல மாற்றங்களை நீங்கள் உணரலாம். உங்கள் கஷ்டம் தீரும், மனவலி, உடல் வலி, சோர்வு எல்லாம் நீங்கும், கவலை நீங்கும். ஒரே நாளில் அத்தனை நன்மைகள் இந்த 4 திக்கர்களை குறைவான எண்ணிக்கையில் ஓதினாலே கிடைத்துவிடும். நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைத்தால் இந்த உலகிலும் மிக சிறப்பான நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். மறுமையிலும் எக்கச்சக்க நன்மைகளை அள்ளி செல்வோம். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம் உள்ளங்கள் இறைவன் நினைவால் அமைதியாக தெளிவாக எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு விருப்பமான 4 வார்த்தைகள் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். நீங்கள் எதை கொண்டு ஆரம்பித்தாலும் குற்றமில்லை என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த திக்ர்கள் அல்லாஹ்விற்கு விருப்பமானவை மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரியமான திக்ர்கள். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹ் தூயவன், அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியன. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் மிகவும் பெரியவன் என்று நான் கூறுவதானது, சூரியன் எதன் மீது உதிக்கிறதோ அந்த உலகத்தை விட எனக்கு மிகவும் பிரியமானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் சுபஹானல்லாஹ் என்று சொல்கிறாரோ அதற்காக அல்லாஹ் அவருக்கு 20 நன்மைகளை எழுதுகிறான் அல்லது 20 தீமைகளை அளிக்கின்றான். யார் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறாரோ அவருக்கு அதே போல் எழுதுகிறான். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவருக்கு அதே போல் எழுதுகிறான். யார் தமது மனதிலிருந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்கிறாரோ அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்படுகின்றன அல்லது 30 தீமைகள் அளிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் ஓர் அடியான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மன தூய்மையுடன் சொல்லும்போது சொல்பவர் பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்கும் நிலையில் இக்கலிமாவுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு அது நேரடியாக அர்ஷ் வரை சென்றடையாமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருவர் சுபஹானல்லாஹ் என்று 100 முறை சொன்னால் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் அல்லது அவர் செய்த 1000 தவறுகள் அவரை விட்டு நீக்கப்படும். சுபஹானல்லாஹ் என்ற திக்ரை வெறும் 100 முறை சொன்னால் நமக்கு 1000 நன்மைகள் அல்லது 1000 தவறுகள் அளிக்கப்படுறது என்றால் இது மிக பெரிய ஒரு விஷயம். மேலும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொன்னால் நன்மை மற்றும் தீமைகளை நிறுத்தக்கூடிய மீசான் தராசை நிரப்புகிறது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி அப்படி சொன்னால் வானம் மற்றும் பூமி இதற்கு இடையே எந்த அளவு இடைவெளி உள்ளதோ அவை நிரம்பக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என திக்ரை சொன்னால் 7 வானங்களையும் பூமியையும் தராசில் ஒரு தட்டிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தராசின் மற்றொரு தட்டிலும் வைக்கப்பட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள தட்டே கணக்கும்.
ஏழை மக்கள் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, பொருளாதார செல்வம் பெற்றவர்கள் உயர்வான பதவிகளையும் நிலையான பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்கின்றார்கள். நாங்கள் தொழுவது போலவே அவர்களும் தொழுகின்றார்கள். மேலும் நாங்கள் நோன்பு வைப்பது போலவே அவர்களும் நோன்பு நோக்கின்றனர். ஆயினும் அவர்களுக்கு பொருளாதார சிறப்பு இருப்பதால் தங்கள் பொருளாதாரத்தின் மூலம் ஹஜ் செய்கின்றனர், உம்ரா செய்கின்றனர், அறப்போர் செய்கின்றனர், தர்மமும் செய்கின்றனர் என்று முறையிட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுத் தருகின்றேன். அதை நீங்கள் செய்து வந்தால் உங்களை முந்திவிட்டவர்களை நீங்களும் பிடித்து விடுவீர்கள். உங்களுக்கு பிந்தி வருபவர்கள் உங்களை பிடிக்க இயலாது. நீங்கள் எந்த மக்களுடன் வாழ்கின்றீர்களோ அவர்களும் அந்த காரியத்தை செய்தால் தவிர அவர்களில் நீங்கள் மிக சிறந்தவராவீர்கள். அந்த காரியமாவது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 33 தடவை இறைவனை துதியுங்கள், 33 முறை இறைவனை புகழுங்கள், 33 முறை இறைவனை பெருமைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். இது விஷயத்தில் நாங்கள் பலவாறாக கூறிக்கொண்டோம். சிலர் சுபஹானல்லாஹ் 33 தடவையும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவையும், அல்லாஹு அக்பர் 34 தடவையும் கூறலானோம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இது பற்றி கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று 33 தடவை கூறுங்கள். இதனால் ஒவ்வொரு வார்த்தையும் 33 தடவைகள் கூறியதாக அமையும் என்று விளக்கமளித்தார்கள். மேலும் சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை என்று இரவு தூங்கும் முன் சொன்னால் அது நம் உடல் வலியை நீக்கும் மற்றும் மனக்கவலையை நீக்கும். இந்த திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த திக்ர். வேலைபளு காரணமாக தனக்கு ஒரு பணியாள் வேண்டும் என ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது நபி அவர்கள் இந்த திக்ர்களை கற்றுக் கொடுத்து, ஒருவருக்கு பணியால் இருப்பதை விட இந்த திக்ர் சொல்வது சிறந்தது என கூறி கற்றுத்தந்தார்கள். நம்மால் தினமும் தர்மம் செய்ய முடியாது, ஆனால் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதை நாம் கூறுவதால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ் இறைவன் தூயவன், அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கே எல்லா புகழும், அல்லாஹு அக்பர் அவன் மிக பெரியவன், லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற 4 திக்ர்களை நாம் கூறி வந்தால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றது. தினமும் தொழுகைக்கு பிறகு, இரவு தூங்கும் முன் மற்றும் நீங்கள் வீட்டு வேலைகள் செய்யும் போது ஒரு 100 முறை என தொடர்ந்து ஓதி வந்தால் நாம் நினைத்து கூட பார்க்காத அளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள் இந்த உலகிலும் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும், மறுமையிலும் வெற்றியை, அந்தஸ்தை பெற்றுத்தரும். மிக சுலபமான திக்ர்கள். இதை ஓதுவதால் நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதால் ஷைத்தான் இந்த திக்ர்களை நம்மை எடுக்க விடாமல் பல சிந்தனைகளை, மறதியை நமக்கு ஏற்படுத்துவான். பல தடங்களை ஏற்படுத்தி இந்த அமலை நம்மை செய்ய விடாமல் செய்து விடுவான். ஆனால் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும். திக்ர் செய்ய உது செய்ய அவசியமில்லை. அன்றாட வேலை செய்யும் போது கூடவே இந்த திக்ர்களையும் சொல்லலாம். குறைந்த நேரத்தில் அதிக பலன் தரக்கூடிய இது போன்ற திக்ர்கள் எடுத்து அதிக நன்மைகளை பெற முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். வானவர்கள் யாருக்காக மன்னிப்பு கோருகிறார்கள்? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.